தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு ஒரு போராட்டமாவே இந்த கடன் பிரச்சனையானது இருக்கா? கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இந்த ஒரு பொருள் போதும் தானமா கொடுத்தீங்களா உங்களுடைய வீடு தேடி செல்வம் வரும். அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ளஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. கடனை தீர்க்க எந்த ஒரு வழியும் தெரியாமல் தடுமாறுவதை நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். கடன் மேலே கடன் பட்டு கலங்கி போய் நிற்பாங்க. குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும். கடன் பிரச்சனை தீர சில எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். எந்த பரிகாரத்தை உங்களால் எளிமையாக ஈஸியாக உங்களால் வீட்டில் செய்ய முடியுமோ அதை முழு நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் செய்யுங்க. கை மேலே நிச்சயமாக பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். முதல்ல சிறு பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசி பருப்பு இருக்குது இல்லையா, அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தினமுமே இரவில் உறங்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைத்ததுக்கு அப்புறம் பார்த்தோமா மறுநாள் காலையில் நன்றாக அது ஊறி இருக்கும். அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்களோட கையால் கொடுங்க. அப்போது கடன் எல்லாமே தீர்ந்து போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமாதா கிட்ட வேண்டிக் கொண்டு நீங்கள் இது வைங்க. அப்போ பசுவோட ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே போகுமா. அதே போல தான் ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவுல ஊற வச்சுட்டு காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கடனை எல்லாமே எளிதில் திருப்பி கொடுத்துருவீங்க. இது ஒரு சுலபமான பரிகாரம் தான். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை இன்னைக்கு நீங்கள் பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருமார்களுக்கும் தானம் கொடுக்கலாம். அல்லது ஆதரவற்றவங்க இருக்காங்க இல்லையா, வாழக்கூடிய ஆசிரமங்களுக்கு கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அல்லது ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு பாசிப்பருப்பு வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதை அவங்க சமைத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது தீரும். மேலுமே இந்த பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செஞ்சு வாருங்களேன். பண கஷ்டம் எல்லாமே குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே தீரும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும். மேலுமே கடன் பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பலன் பெறுங்களேன். கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் கூட நீங்கள் செஞ்சு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாசிப்பருப்பு பாயாசம் உங்களோட கையாலேயே நீங்கள் செஞ்சு கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்களேன். அதே போல் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த வறுத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை அல்லது குருவிகளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கடன் தீர்க்க ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப சிறப்பான பரிகாரமாக நம்ம செய்யலாம். குலதெய்வம் தெரிந்தவங்க வீட்டோட பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தோட படத்தை அலங்கரிச்சுக்கோங்க. அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை இதெல்லாமே காண்பித்து மனதார கடன் தீர வேணும் பிரார்த்தனை செய்யுங்க. இத்தனை 9 பௌர்ணமிகள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் வழிகாட்டும். அடுத்ததான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சனி மற்றும் புதன்கிழமை நாளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி ஒரு 12 முறை வலம் வருங்க. ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 12 வாரங்கள் செஞ்சாலே கடன் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். மேலுமே ருணத்தை போக்குபவர் நரசிம்மர். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படி கடன் சுமை அதிகமாக இருக்கும்போது நம்ம சனிக்கிழமை நாளில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை வணங்குறது ரொம்ப நல்லது.
இவங்க இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்மளுடைய கடன் சுமை குறையும். பெரிய கோவில்களுக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய யானையிடம் ஆசி பெறுவது ரொம்ப நல்லது. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, கண் திருஷ்டி நீங்கும், கடன் பிரச்சனை முடிவிற்கு வரும். கடன் பட்டவங்க திருப்பி தரும்போது குளிகை நேரத்தில் கடனை திருப்பி தர விரைவில் கடன் அடைபடும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். அதே நேரத்தில் பார்த்தோமா, இந்த இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே மனிதர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தான். தமிழுக்கு உரிய கிரகம் சந்திரன். கடன் தீர்வதற்கும் மொழியை சொல்லிக் கொடுப்பதற்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்குறது போல், இந்த ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் கடன்கள் இருப்பவங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா. ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தீராத கடனால் பாதிக்கப்படுகிறார் அப்படின்னா அதற்கு அவருடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நீசம் பெற்றிருப்பதும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் அசுப கிரகங்கள் சூழ்ந்தால் அவங்க நிறைய கடன் பட்டிருப்பாங்களாம். இவங்க என்னதான் பரிகாரம் செய்யலாம், அந்த மொழி தான் என்ன, இதனை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பழைய ஜோதிட நூல்களில் தமிழை பயிற்று விற்பவங்களுக்கு தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழுக்குரிய கிரகம் தான் சந்திரன். சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் உரியவரும். இதனால் தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பவங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பலம் உண்டாகுமா. உடலும் மனமும் பலமாக இருந்தால் எதையுமே இந்த உலகத்தில் சாதித்து விட முடியும். அதன் அடிப்படையில் தான் தமிழ் மொழியை கற்பித்தா அவங்களுக்கு எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும் அது எல்லாமே சுலபமாக அடைந்து விடுமா. ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் மனோபலம் கூடும் அப்படின்னு ஜோதிடமும் சொல்லப்படுது. பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக நீங்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கணும், கடன் தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லப்படுது. மேலும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த லக்கணத்திற்கு உரிய லக்னாதிபதியின் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதனால கடன் தொல்லை அப்படிங்கிறது முழுமையாக நீங்குமா. கடன் தொல்லைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே லக்னாதிபதி தாங்க. அதாவது ஒருவருடைய லக்கணத்திற்கு அதிபதியாக இருப்பவரும் 6ஆம் இடத்தோட அதிபதியாக இருப்பவரும் சரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் அவங்க வாழ்நாள் முழுவதும் கடன் தொல்லையை அனுபவிப்பாங்களாம் அப்படின்னு ஜோதிட விதியா இருக்காம். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு மென்மேலும் கடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னதான் அவங்க முன்னேற நினைச்சாலும் அவ்வளோதான் உழைச்சாலும் கடன்கள் தொடர்ந்து துரத்தி கொண்டே தான் இருக்குதாம். இத்தகையவங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ விரும்பினா சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த எளிமையான பரிகாரங்களை செய்யலாம். அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வகையான தானியம் உரிதாக இருக்கும். உங்களோட பிரச்சனைக்குரிய கிரகத்தின் தானியங்களை அப்படியே தானம் செய்யலாம். அல்லது அதில் தயாரிக்கப்படக்கூடிய நைவேத்தியங்களை கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது தோஷங்கள் நீங்கி கடன்கள் அடைபடுவதற்குரிய வழிகள் நமக்கு கிடைக்கும். கடன் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு முடிந்ததை இந்த சூழ்நிலையிலும் தானம் செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே காசு கையில் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்யும் பொழுது தான் உங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளரும். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த எளிமையான ரொம்ப முக்கியமான இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே கடன் பிரச்சனை தீர கடன் நிவர்த்தி நாயகரான ருண விமோசன சிவபெருமான இந்த ருண விமோசன லிங்கேஸ்வரர் மற்றும் லட்சுமி குபேரரை நீங்கள் வழிபடலாம். கடன் சுமை குறைய செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை இருக்குங்க. அதாவது திருவாரூர் மாவட்டம் திருச்சேரையில் இருக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை திங்கட்கிழமை நாளில் போயிட்டு நீங்கள் வழிபடலாம். அல்லது வீட்டில் சிவபெருமானை நினச்சி கூட ஓம் ருண விமோசன சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்பச்சிங்க அப்படின்னா கடன் பிரச்சனை தீருமா. அடுத்ததான் லட்சுமி குபேர பூஜை. செல்வ வளத்தை தரக்கூடியவர் தான் லட்சுமி தேவியையும் குபேரனையும் வெள்ளிக்கிழமை நாளில் இணைந்து வழிபடுவதன் மூலம் பணவரத்து அதிகரித்து கடன்கள் சீக்கிரமாகவே அடைபடுமா. அடுத்ததாக பார்த்தோமா, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் தினமுமே மனசார வழிபடுவதோடு உங்களோட நிதியையும் முறையாக திட்டமிட்டு நிர்வகிப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் நம்ம சம்பாதிப்பதை விட நம்ம அதை எப்படி செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த எளிமையான இந்த பரிகாரங்களை உங்களால் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். உங்களால் ஈஸியாக
உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனி உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடன் சுமை அதிகமாக சிரமப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.